ஹாய் வணக்கம். அரவிந்த் பிரசாந்த் அண்ட் பிரசாந்தினி இன்றைக்கு இருவரும் வந்து ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கலையரங்கில் வந்து உங்களோட திருமண பந்தத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க. அதை மிஸ் பண்ணினவங்க ஒருத்தங்க எங்கள் மூலமாக உங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் ஜஃப்னா எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவன்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஐ திங்க் யூ சீன் அ லாட் ஆஃப் வீடியோஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ யூ ஹேவ் டு கெஸ். யார்ட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்கள் ஓவர்சீஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க அப்படி தானே? ஸோ ஓவர்சீஸாகவும் இருக்கலாம், உள்நாடாகவும் இருக்கலாம், ஜஃப்னாவாகவும் இருக்கலாம். ஐடியா ஒன்று இல்லை. ஒரு 2-3 பேரை கெஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம். சொந்தக்காரங்களை தான் இருக்கணும். ஐடியா இல்லை. பொண்ணு என்ன சைலண்டாக இருக்கிறீங்க? ஐடியா இல்லை. சரி பார்ப்போம். 2 பேரையும் வாழ்த்தி இந்த பூ போல உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஃப்ளவர் பொக்கே ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ரைட். அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரை கெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சரி இன்னும் ரொம்ப கலைச்சிருப்பீங்க. காலையில இருந்து வெட்டிங் செஞ்சு அதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு. வெளிநாடு. ரைட். வெளிநாடு. வெளிநாடு கனடா. ராதா யார் அவங்க? ரிலேட்டிவ்ஸ். ரைட். இன்னொரு ஈஸியாக இந்த ஃபங்க்ஷனை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பேர் அவங்களுக்கு? சதுஷ்டியன் ஸ்தீபா. இல்லை. பொண்ணுண்ட சைடுண்டா கனடாவில் யாருமே இல்லையா? அனிதான் கனடாவுக்கு போக போறீங்க அப்படியா? சரி, அடுத்ததாக வந்து உங்கள் இருவரையும் வாழ்த்தி ஒரு வாழ்த்து மாடல், அதாவது ஒரு விஷிங் கார்டு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வெட்டிங் கார்டு உண்டு. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் ஒன்றும் போட்டில்ல. எவ்வளோ காசு அனுப்பியிருக்கிறாங்க கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ. 50,000 ரூபாய் காசு வச்சு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்டாங்க வந்து இந்த தண்டை கிஃப்ட் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நான் இதில் வந்து நியர்லி ஒரு 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். ஸோ இப்படி பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. யாராக இருக்கும்? கனடாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 2-3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அனுப்பினவங்கள சொல்லல. கஷ்டமா? சரி, நான் கஷ்டப்படுத்த விரும்பல. சரி, உங்களை வாழ்த்தி திருமண வாழ்த்துக்கள் என்று போட்டு அரவிந்த் பிரசாந்தினி என்று போட்டு இந்த ஃப்ரேமை வந்து அவங்க பார்த்து கரெக்ஷன் செஞ்சாங்க. அப்படி உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. சூரியன் சந்திரன் சாட்சியாய் நின்று சொந்தங்களும் பந்தங்களும் சுற்றத்தாரும் தொலைதூரத்து உறவினரும் நண்பர்களும் நெருக்கமாக நேசங்களும் ஒன்று சேர ஆசீர்வதிக்கும் பொன்னான இந்த திருமண நாள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கட்டும். குறையாத அன்பும் புரிந்து கொள்ளும் பண்பும் கொண்டு பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தி இருக்கிறாங்க கனடாவிலிருந்து. ரைட். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட்ல வருது. ஃப்ரெண்டா இருக்கலாம். ஸ்டார்ட். சர்வதன் இல்லை. ரைட். நானே சொல்றேன். எனக்கு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீலன் குடும்பம் கனடா. ரைட். யார் அவங்க? நெய்பர். பாத்தீங்களா? அப்ப எல்லாரும் சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களை விட்டுட்டீங்க. ரைட். உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இருவரையும் வாழ்த்தி இருக்கிறாங்க. ரைட். அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. நீங்க நல்ல உதவி செய்யறீங்களாம் பக்கத்துல இருந்து. ஓகே. அப்படி ஒரு நண்பரை விட உறவினரை விட அதுக்கு மேலால பழகுறீங்களாம். ரொம்பவே கவலைப்பட்டாங்க. உங்களோட வெட்டிங்கை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி. நீங்க ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு?
சந்தோஷம். சந்தோஷம். ஓகே பொண்ணு சந்தோஷம். ஓகே மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின சீலன் குடும்பம் கனடா அவங்க சார்பாகவும் இருவரையும் வாழ்த்தி உங்களிடம் இது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.